समारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। விவேக சூடாமணியினுடைய விளக்க உரையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸ்ரீ ஆதிர சங்கராச்சாரியர் இந்த விவேக சூடாமணி விளக்க உரையில் 134 ஸ்லோகங்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். அதில் 135வது ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்ரீடன் கேட்ட 7 கேள்விகளில் அனாத்மாவை பற்றின விளக்கங்களை பார்த்துட்டு அப்புறம் ஆத்ம விசாரம் பார்த்தோம். இப்போது இந்த ஆத்ம விசாரத்தில் நான் எதுங்கிறத அறிஞ்சிக்கிறதுக்காக நான் அல்லாததெல்லாம் நம்ம தள்ளி அதெல்லாம் அனாத்மான்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த அனாத்மாக்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா தெளிவாக ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நான் அல்லன்னு தள்ளன அந்த அனாத்மா அப்போ எனக்கு வேறாக இன்னொன்று பொருளாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது. அப்படி இருந்தாக்கா துவைதம்ங்கிற பாவனை வந்துடும். ஆனால் நம்ம ஆச்சாரியர் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது அத்வைத பாவனை. அப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இனிமேல் வரக்கூடிய ஸ்லோகங்கள் இதை தான் நமக்கு விளக்க போறார். இப்போ 135வது ஸ்லோகத்துல ஆத்மாதான் ஜெகத்காரண பிரம்மம் அப்படின்னு ஒரு புரிதலுக்காக நான் இதை போட்டிருக்கிறேன். பிரகிருதி விக்ருதி பின்ன சுத்த போத ஸ்வபாவஹ சதசதி தமேஷம் பாசயன் நிர்விசேஷஹ விலசதி பரமாத்மா ஜாக்ராதீஸ்வஸ்தா ஸ்வஹம் அஹம் இதி சாக்ஷாத் சாட்சி ரூபேன புக்தே. இதனுடைய பொழிப்புரை மூல பிரகிருதியாகிய காரணத்திலிருந்தும் காரியமாகிய விக்ருதியிலிருந்தும் வேறுபட்ட பரிசுத்தமான ஞான இயல்புடையதாயும் சூக்ஷ்மமாகவும் தூலமாகவும் உள்ள இவ்வுலகனைத்தையும் பிரகாசப்படுத்தி கொண்டும் நிர்குணமான பரமாத்மா நனவு கனவு துயில் ஆகியவற்றில் நான் நான் என்று அனைவராலும் புத்தியின் சாட்சியாகவே அறியப்படுவதாய் விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இது கொஞ்சம் பெரிய ஸ்லோகமாக இருக்குது. கொஞ்சமாக ஒரு வார்த்தையாக நம்ம பிரித்து ஸ்லோகத்தில் அதோட அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா பிரகிருதி விக்ருதி பின்னக. பிரகிருதி அப்படின்னா மாயா, பிரகிருதினா மூல பிரகிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூல பிரகிருதி தான் என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே மாயாவை பற்றின விளக்கம் நம்ம கொடுத்துருக்கோம். அது பிரம்மத்தினுடைய ஒரு சக்தி. அதை நினைவு சக்தின்னு சொல்லலாம் அல்லது கற்பனை சக்தின்னு சொல்லலாம். இந்த ஜெகத்து பற்றின ஒட்டுமொத்த அறிவும் அதில் தான் ஒடுங்கி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போது அந்த மூல பிரகிருதியாகிய அந்த நினைவு சக்தியை கொண்டு தான் பிரம்மம் கற்பனை செய்யுது. இப்போ கற்பனை என்னவா செய்யுது அப்படின்னா தன்னை ஈஸ்வரனாக வாழும். இப்போ நம்ம கற்பனை பண்ணுறோம். இப்போ நானே ஒரு லாயராக இருக்கேன் அப்படி நான் கற்பனை பண்ண முடியும் இல்லையா? திடீர்னு நான் என்ன டாக்டராக கற்பனை, ஒரு சயின்டிஸ்டாக கற்பனை பண்ண முடியும். என்னால் கற்பனை பண்ண முடியலை. இதே மாதிரி ஒரு கற்பனா சக்தி தான் அந்த மாயா. அப்போ அந்த மூல பிரகிருதியை கொண்டு அந்த அந்த மாயா சக்தியை கொண்டு இந்த மாதிரி பிரம்மம் கற்பனை செய்யுது, தன்னை ஈஸ்வரனாக கற்பனை. அப்போ ஈஸ்வரன் படைக்கப்பட்டார். இப்போ இந்த ஈஸ்வரன் அந்த மூல பிரகிருதியை கொண்டு பிரம்மம் ஈஸ்வரனாகவும் மாயா மூல பிரகிருதியாகவும் வந்துடுறாங்க கற்பனையில். இப்போ அந்த ஈஸ்வரன் மூல பிரகிருதியை கொண்டு இந்த ஜெகத்தை படைக்கிறார். இப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த ஜெகத்து தோன்றி இருக்கிறதுக்கு காரணம் யாரா இருக்க முடியும்? கற்பனா சக்தி இல்லையா? கற்பனா சக்தி தான் காரணம். அப்போ இந்த கற்பனா சக்தி காரணமாக இருந்தாலும் அதை பயன்படுத்தின மூலகர்த்தான்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா?
அவர் இல்லாம இது எதுவுமே இல்லை. கற்பனா சக்தியை பயன்படுத்தி தன்னை ஈஸ்வரனா பாவிக்கிறார், அவ்வளவுதான் அவர் செஞ்ச வேலை. அதுக்கப்புறம் ஈஸ்வரன் அவருக்குட்ட சக்தியை கொண்டு இந்த மூலப்பிரகிருதியும் கொண்டு இது அத்தனையும் படைக்கிறார். இது எல்லாமே ஈஸ்வரனுடைய கனவு. இது எல்லாமே இந்த ஜெகத்துன்னு நம்ம பார்க்குற அத்தனையும் ஈஸ்வரனுடைய கனவு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்றேன். சூரியன் இருக்கு. சூரியனுடைய ஒளி கிரணங்கள் இல்லாமல் இந்த பூமியில ஏதாவது உயிர் வாழ முடியுமா? அப்போ இங்க உயிர் வாழற அத்தனைக்குமே சூரியன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இங்க இருக்கிற உயிர்களுடைய சண்டை சச்சரவுக்கும் ஒருத்தவங்க இருக்கக்கூடிய போட்டி பொறாமைக்கும் இவர்களுடைய வளர்ச்சிக்கும் சூரியன் காரணம்னு சொல்ல முடியுமா? அப்போ நம்ம இந்த காரணம்ங்கிறது எந்த லெவல்ல இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ மூலப்பிரகிருதியாகிய இவை, ஆனால் தான் இந்த இடத்துல பிரம்மம்னு அவங்க காரணம் சொல்லலை. பிரகிருதி விக்ருதி பின்னன்னு ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. மூலப்பிரகிருதி தான் காரணம். காரியமாகிய விக்ருதி, விக்ருதின்னு சொல்றது காரியம் அல்லது அதுல இருந்து வேறுபட்ட இன்னொன்று. எது? மூலப்பிரகிருதியிலிருந்து வேறுபட்ட இன்னொன்று, அது வந்து காரியம். ஒரு காரணம், ஒரு காரியம் இருக்குன்னா காரணம் இல்லாம இருக்க முடியாது. ஒரு புகைச்சல் இருக்குன்னா அதுக்கு நெருப்பு காரணமா இருக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ ஒரு காரியம்ங்கிறத எதை வச்சு நம்ம காரணத்தை புரிஞ்சுக்கணும்னா காரியத்தை வச்சுதான் புரிஞ்சுக்க முடியும். அப்போ இங்க மூலப்பிரகிருதி காரணமா இருக்கு. காரியமாகிய இந்த ஜெகத்து எல்லாமே வந்து விக்ருதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மூலப்பிரகிருதியாக காரணம், விக்ருதிங்கிற அந்த காரியம் சுத்த போத ஸ்வபாக பரிசுத்தமான ஞான இயல்புடைய இதுல இருந்து வேறுபட்டு இருக்குது. இப்போ நான் கற்பனை செய்கிறேன் அப்படின்னா அந்த கற்பனை என்னிடத்துல இருந்து தோன்றி இருந்தாலும் அந்த கற்பனையும் நானும் வேற இல்லையா? கற்பனையில நான் எப்படி வேணாலும் வரலாம். ஒரு நடிகரை நம்ம எடுத்துக்கிறோம். கமலஹாசன் ஒரு நடிகர் இருக்கிறாரு. அவர் தசாவதாரங்கிற படத்துல 10 அவதாரங்கள் 10 வேடங்களை பூன்றார். தசாவதாரம் அப்படின்னு 10 வேடங்களை பூன்றார். அந்த 10 வேடங்களும் கமலஹாசனா? கமலஹாசன் ஒருத்தர் இந்த 10 ஐடென்டிட்டிஸ்க்கு நடிக்கிறார். ஆனா அந்த 10 வேடங்களும் கமலஹாசனான்னு கேட்டா நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாது. கமலஹாசன்கிறவர் தான் இப்படி இருக்கிறாரே தவிர இவங்க எல்லாம் கமலஹாசன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்னொன்னும் டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டிஸ், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். அது மாதிரி இங்க தோன்றி இருக்கிற இந்த காரணம் காரியம் இது எல்லாமே நம்ம எதை காரணம்னு சொல்றோம்? இப்ப சூரியன் தான் காரணம்னு சொன்னோம் பார்த்தீங்களா? பூமியில இருக்கிற எல்லாத்துக்கும் காரணம் சூரியன். ஆனா இங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் சூரியன் காரணமாக முடியுமா? அதை காரணமா நம்ம சொல்ல முடியாது. ஆனா இது சூரியன் இல்லைன்னா இது இல்லை. அந்த மாதிரி பிரம்மத்துல இருந்து தான் இது எல்லாம் வந்திருக்குது. அப்போ பிரம்மத்தை ஒரு காரணம் சொல்லலாம். ஆனா இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் பிரம்மன் தான் காரணமா? இல்லை இல்லையா? இது எல்லாமே ஈஸ்வரனுடைய கற்பனைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த பிரம்மமானது தன்னிலையில மாறுபடாம இந்த மாதிரி கற்பனா சக்தியில மூலப்பிரகிருதிங்கிறதையும் இங்க தோன்றி இருக்கக்கூடிய அத்தனை ஜெகத்தும் இது எல்லாமே காரணம் காரியம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு சுத்த போத ஸ்வபாவ, அப்போ பரிசுத்த ஞான இயல்புடையதாகவும் சத் அசத் இதம் அசேஷம் சூட்சுமமாகவும் ஸ்தூலமாகவும் உள்ள இவ்வுலக அனைத்தும், இந்த உலகத்துல 2 பிரிவா நம்ம 3 பிரிவா பிரிப்போம். என்னென்னா காரணம், சூட்சுமம், ஸ்தூலம்னு பிரிப்போம். இங்க முக்கியமா அவங்க சொல்றது சத் அசத் இதம் அசேஷம்ங்கிறது சூட்சுமம் ஸ்தூலம் உள்ள இந்த உலக அனைத்தையும் பாசையன் பிரகாசித்து கொண்டு ஏன் இது என்னது? நம்ம பார்க்குற வரைக்கும் சூரியன் தானே இந்த உலகத்தை பிரகாசிக்குது. அது எப்படி இவர் பிரகாசிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நம்ம என்ன நினைக்கிறோம்? சூரியன் தான் பிரகாசிக்க செய்யுதுன்னு நினைக்கிறோம். அந்த சூரியனை நீங்க கண்ணு மூடிட்டீங்கன்னா அதோட பிரகாசம் இருக்குமா? அப்போ ஆத்மா பார்த்தாதான், பிரம்மம் பார்த்தாதான் அதுக்கே பிரகாசம் கிடைக்குது. இது எல்லாமே யாரோட கற்பனை? இப்போ பிரம்மத்தோட கற்பனை. இப்போ பிரம்மம் கற்பனை செய்யலைன்னா அந்த சூரியன் ஒன்று இருக்க முடியுமா? அப்ப காரணகர்த்தா யாரு? அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க நடக்கிறது அத்தனைக்கும் இவரை காரணம்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் இல்லாம இவர் இல்லை. புரியுதுங்களா? அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும்ப்பா. சூட்சுமமாகவும் ஸ்தூலமாகவும் உள்ள உலக அனைத்தையும் பாசையன், பாசன்னா பிரகாசிக்க செய்து, நிர்விசேஷ நிர்குணமான பரமாத்மா ஜாகிரத் ஆதிஷு அவஸ்தாசு நனவு கனவு துயில் ஆகியவற்றில். இப்போ வந்து முதல்ல நம்ம சமஷ்டியை பார்த்தோம். சமஷ்டினா ஒட்டுமொத்த உலகத்திலையும் நம்ம மூலப்பிரகிருதி காரணமா இருக்குது, அங்க இருக்கக்கூடிய தோன்றிதெல்லாம் விக்கிருதி காரியம் அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமஷ்டி. இப்போ அங்க சமஷ்டியில யார் கனவு காண்றா அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டோம்.
அந்த கனவுக்குள்ளதான் இதெல்லாம் வருது. இதெல்லாம் இப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய அந்த கரணம், இந்த தேகம், இதெல்லாம் இந்த உலகம் எல்லாமே அந்த கனவுக்குள்ள வருது. இங்க இப்ப நமக்குள்ள வியஷ்டியா வந்து பார்க்கும்போது நனவு கனவு துயில் ஆகியவற்றில் அகம் அகம் இதி நான் நான் என்று சாக்ஷாத் அனைவராலும் உணரப்படுவதாய். இப்ப நம்ம கிட்ட அந்த நான் ஒரு உணர்வு இருக்குது இல்லையா, அது எது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து போன 2 வாரங்கள்ல நம்ம பிரிச்சு பார்த்தோம். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சாட்சியா இருக்கக்கூடியவங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடியது நம்ம பார்த்தோம்னா அந்த கரணத்தின் ஸ்தூலத்தை தவிர்த்து சூட்சுமத்துல அந்த கரணமா மனம் புத்தி அகங்காரம் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிற சாட்சியா ஒண்ணு இருக்குது, அதுதான் நான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிட்டோம் இல்லையா. அதைத்தான் இங்க வந்து அகம் அகம் இதி சாக்ஷாத் அனைவராலும் இது எல்லாருக்கிட்டையும் இருக்குது. யாரும் பிரிச்சுதான் பார்க்கலையே தவிர இங்க இருக்கிறவங்க எல்லாம் அதை கத்துக்கிறோம். ஆனா உலகத்துல இல்லை எல்லாருக்கும் அது இருக்குது, ஆனா அவங்க பிரிச்சு பார்க்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இருக்குது. ஸோ அதனால அகம் அகம் இதி சாக்ஷாத் அனைவராலும் உணரப்படுவதாய் புத்தே சாட்சி ரூபேன புத்தியின் சாட்சி ரூப வடிவில். அப்போ இது நம்ம சைதன்யம்ங்கிற அந்த ஒரு சக்தி தான் எல்லாத்தையுமே பிரகாசப்படுத்துது. நம்ம ஒளியோட எதை கம்பேர் பண்ணுவோம்? எப்பயுமே அறிவை தான் கம்பேர் பண்ணுவோம். அப்ப அந்த அறிவை சொரூபமா இருக்கக்கூடியது தான் சைதன்யம். அந்த சைதன்யம் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம். இப்போ அதனுடைய அந்த அந்த ஒரு பிரதிபலிப்பு தான் இங்க அந்த கரணத்துல ஏற்பட்டு இங்க புத்தியில நம்ம அதை உணர்ந்துட்டு இருக்கோம். அங்கதான் அது சாட்சியா இருந்து பார்த்துட்டு இருக்குது அப்படின்றத நம்ம நல்ல தெளிவா இது வரைக்கும் நம்ம வெறும் தியரியா இல்லாம பிராக்டிக்கலாவும் கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்ம பார்த்துட்டோம். அப்ப பாருங்க, இங்க 2 விஷயத்த விளக்குறாங்க. ஒண்ணு சமஷ்டி, இன்னொன்னு வியஷ்டி. இது 2த்துக்குமே சாட்சியா இருக்கக்கூடியது தான் ஆத்மாங்கிற பிரம்மம். அந்த ஆத்மா பிரம்மம்னு சொல்லக்கூடியதுடைய கற்பனை தான் இது எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அது காரணம். அதை வச்சுதான் ஆத்மாதான் ஜெகத் காரண பிரம்மம்னு நம்ம சொல்லலாம். இங்க நடக்கக்கூடிய சண்டை சச்சரவு எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அகங்காரிகளினுடைய பல விதமான வெளிப்பாடுகள். இதெல்லாம் பிரம்மம் தான் காரணம்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்லலாம். எந்த வகையிலன்னா எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடியது ஒன்று அப்படிங்கிற அந்த காரணத்தை வச்சு சொல்லலாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிடலாம். நியமித மானசாத்வம் ஸ்வமம் ஸ்வத் ஆத்மான ஆத்மன் அயம் அகம் இதி சாக்ஷாத் வித்தி புத்தி பிரசாதாத் ஜனி மரண தரங்க ஆபார சம்சார சிந்தும் பிரதரபவ யதார்த்தோ பிரம்ம ரூபேன சம்சதஹ. நெறிப்படுத்தப்பட்ட மனதால் உன்னிடத்தில் நீ உன்னுடைய ஆத்மாவை இது நான் தான் என்று புத்தியின் தெளிவால் நேரடியாக அறிவாயாக. பிறப்பு இறப்பு ஆகிய அலைகளுடன் கூடிய கடக்க முடியாத பிறவி கடலை கடப்பாயாக. செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்தவனாக பிரம்மஸ்வரூபத்துடன் நிலை பெற்றவனாய் ஆவாயாக. பிரம்மத்துடன் நிலை பெற்றவனாக அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் வரப்போகுதுங்கிறத முன்கூட்டியே சொல்லிதான் நம்ம அந்த ஆத்ம விசாரத்தை முறைப்படி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்து நான் சாட்சியாக நிற்கணும். அப்படி நின்று பார்க்கும்போது தான் இந்த விளக்கம் உங்களுக்கு புரியும். இனி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஏன் அந்த மாதிரி நம்ம ஒரு பரீட்சார்த்தமா ஒன்று செய்யணும். நமக்குள்ள நம்ம அந்த ஆத்ம விசாரத்தை முறையா பண்ணி தன்னை சாட்சியா உணர்ந்துக்கல அப்படின்னா இங்க சொல்லக்கூடியது எதுவுமே நமக்கு ஃபாலோ பண்ண முடியாது. அறிவுல வேணா நமக்கு புரிஞ்சுக்கலாம், ஆனா அனுபவார்த்தமா நமக்கு தெரியுமானா தெரியாது. இது சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்க, அப்படி இருக்குது, சாட்சின்னு ஒன்று இருக்குதுன்னு தான் தெரியுமே தவிர அந்த விசாரத்தை நம்ம பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம புரிஞ்சிக்க முடியாதுங்கிறதால தான் முதல்ல அந்த 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 ஒரு சாட்சிங்கிற பாவனையில ஒரு நிற்க வச்சுட்டு அப்புறம் நம்ம இங்க வந்திருக்கோம். இப்போ நம்ம அந்த நிலையில நின்று பார்க்கும்போது தான் இதெல்லாம் உங்களுக்கு சரியா புரியும். பாருங்க, நெறிப்படுத்தப்பட்ட மனதால் நியமித மானசா. நியமித மானசனா நெறிப்படுத்தப்பட்ட மனதுங்கிறது எது? இதெல்லாம் அதிகாரித்துவத்துல நம்ம பேசியிருக்கிறோம். சமதமாதி ஷட்கம்ங்கிறத பற்றிலாம் பேசியிருக்கிறோம் இல்லையா. அப்போ நெறிப்படுத்தப்பட்ட மனது அப்படின்னு வரும்பொழுது நம்ம கிட்ட வந்து சமம் தமம் முதலிய குணங்கள் இதெல்லாம் நல்லா நிரம்பி இருந்ததுன்னா மனம் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும். மனம் வந்து விக்ஷேபத்தினால ரொம்ப அலபாஞ்சிட்டு இருக்கும்போது நான் போயிட்டு நின்று என்ன நான் விசாரம் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அதனால தான் நம்ம அந்த அதிகாரித்துவத்தை முதல்லையே போதிச்சு
நம்ம முதல்ல நம்ம மனதையும் புத்தியையும் நம்ம கண்ட்ரோலுக்கு இருக்கும்போது தான், நெறிப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கும்போது தான் இந்த விசாரத்தையே பண்ண முடியும். விசாரத்தை பண்ணி தன்னை சாட்சியா நிற்க வச்சுக்கும் போது தான் இவங்க வந்து சாட்சியை பற்றி பேசும்போது அது நமக்கு புரியும். ஓ, அதுதான் நான், என்னை புரிஞ்சு நான் வந்து அந்த பிரம்மஸ்வரூபத்தில் என்னை நான் நிலைப்படுத்திக்க முடியும். அப்போ முதல்ல மனதை நம்ம நெறிப்படுத்தணும். ஒரு அளவுக்காவது நம்ம நம்ம ஒரு 5 நிமிஷமாவது இல்லை 10 நிமிஷமாவது நம்ம மனதை இந்த உலக விஷயங்கள்லேருந்து விலக்கி நமக்குள்ள நம்ம வந்து விசாரம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவில் பக்குவப்பட்டிருந்தா கூட இனிஷியல் லெவலில் போதும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து நியமித்த மானசா, நெறிப்படுத்தப்பட்ட மனதால் ஆத்மனி, உன்னிடத்திலேயே, துவம் நீ, ஸ்வ ஆத்மானம் உன்னுடைய ஆத்மாவை. இப்போ நான் யாரை தெரிஞ்சுக்க போகிறேன்? என்ன தான் தெரிஞ்சுக்க போகிறேன். அப்போ அதை தான் மனசை முதல்ல நெறிப்படுத்தி அதை சமாதானப்படுத்தி கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி ரொம்ப பொங்காமல் அலையாமல் அங்கே ஓடாமல் இங்கே ஓடாமல். ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கூலில் வந்து ஒரு பையன் வந்து எலி ஓடுறதே பார்த்துட்டு இருப்பான். இவருக்கு சார் கேள்வி கேட்பார், இன்னும் கொஞ்சம் வால் மீதி இருக்கு. அந்த மாதிரி வால் மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்குது, புரிஞ்சு? அந்த மாதிரி நம்ம கவனம் எங்கேயோ இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த ஆத்ம விசாரத்தை நம்ம எப்படி பண்ண முடியும்? ஸோ அதுக்காக தான் அந்த மனதை வந்து நம்ம கொஞ்சம் பக்குவப்படுத்தணும் அப்படின்னு நம்ம முதல்ல சொன்னது. அப்போது அந்த பக்குவப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கும்போது நான் என்னை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். அதுதான் அழகா உன்னிடத்தில் நீ, ஆத்மனி ஆத்மனி துவம் ஸ்வ ஆத்மானம் அயம் அகமிதி, இதுதான் நான் என்று நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கு இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு போயிட்டே இருந்து இதுக்கு மேலே என்னால் தள்ளவே முடியாமல் ஒன்று நின்றுட்டு இருக்குல்ல, இதுதான் நான் அப்படின்னு நம்ம நிற்கிறோம். இதுக்கு மேலே அதை தள்ள முடியுமா? அப்படி தள்ளி நின்னாலும் அது நான் தான் இருக்கிறேன். அப்படி தள்ளவே முடியாத ஒரு நிலையில நான் ஒன்று இருக்குது இல்லையா, அதுதான் நான் என்று புத்தி பிரசாதா, புத்தியின் தெளிவால், புத்தியின் தெளிவால் சாக்ஷாத், சாட்சாத்காரம்னா நேரடியாக, சாட்சாத்காரம்னா நேரடியாக நானே தான் இதை செய்ய முடியும். எனக்காக நீங்க செய்ய முடியுமா? என்னை பற்றி நான் தெரிஞ்சு எனக்குள்ள நான் ஆராய்ச்சி பண்ணணும்னா அவரவர்களே தனக்குத்தானே இந்த விசார முறையை செய்து இதை இன்னொருத்தவங்களால உங்களுக்குள்ள செய்ய முடியாது. உங்களுக்கு ஆனால் வழிகாட்ட தான் முடியும். நீங்கள் இதை தான் உணர்ந்தீங்கிறத என்னால் சொல்ல முடியாது. அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் இந்த விசாரத்தை தெளிவாக எப்படி நமக்கு குரு வழிகாட்டிருக்கிறாங்களோ அதன்படி முறையாக செய்து அந்த இடத்துல நின்று பார்த்துக்குங்க. நேரடியாக வித்தி அறிவாயாக. இப்படி அறியறதால என்ன பயன்? இதான் நம்ம வந்து நம்முடைய இந்த சீடர் வந்து ஆரம்பத்திலே கேட்குறார். அவருடைய நோக்கமே என்னென்னா, இந்த பிறவி கடலை கடக்கணும், எனக்கு மரணம்ங்கிறது இருக்கக்கூடாது, மரணம் வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பிறவி கடலை கடக்கணும்னா பிறவிங்கிறதே உங்களுக்கு எதனால் ஏற்படுது? கர்ம பந்தத்தால் ஏற்படுதுன்னு பார்த்துட்டோம். ஆத்மாவுக்கு கர்ம பந்தம் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்தா ஆத்மாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறது தான் அனாத்ம தத்துவத்தை விளக்கும் போதே நம்ம பார்த்துருக்கோம். அனாத்மாக்களில் தான் இங்கே இந்த கர்மங்கள் அத்தனையும் நடக்குது. ஆத்மாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆத்மா வந்து சாட்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ சாட்சியாக இருக்கிற ஒருத்தர், சம்பவத்தில் பங்கேற்காத ஒருத்தர் தான் நான்னா எனக்கும் கர்மத்துக்கும் தொடர்பு இல்லை. அப்போ நான் வந்து எனக்கு பிறவிக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இப்போ என்னுடைய பிறவிக்கே காரணம் இல்லை. கரெக்டுங்களா? ஆத்மா மரணம் அடையுமா? அதுதான் பிறக்கவே இல்லையே. இதையும் நம்ம ஆத்ம தத்துவத்தில் பார்த்துருக்குறோம். ஆத்மா பிறக்கவே இல்லை, அது ஏற்கனவே இருக்கிற வஸ்து. அப்புறம் எப்படி அது மரணம் அடையும்? அப்போ ஆதியமந்தம் இல்லாத ஒரு வஸ்துங்கிறது தான் நம்ம ஆத்மாவை பற்றி பார்க்குறோம். அதுதான் இங்கே பாருங்க, அந்த மாதிரி எப்போ தன்னை சாட்சிங்கிற நிலையில வச்சு ஒருத்தன் அறிஞ்சிக்கிறானோ அப்போ ஜனி பிறப்பு, மரணன இறப்பு ஆகிய தரங்கானா தரங்கம்பாடின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்க. தரங்கனா அலை, கடல்ல இருக்கக்கூடிய அலை. அந்த அலையில வந்து ஏதாவது ஒரு சின்ன மரத்துண்டு மாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட நிலை என்ன? இந்த பக்கமும் அது எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம நம்ம வெளியில இருந்து வேடிக்கை பார்க்கும்போது தான் தெரியும். அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா நமக்கே நீச்சல் தெரியாது, நம்ம மிதந்துட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் போறது அந்த பக்கம் போறதுன்னு தெரியாம இழுத்தடிக்கிற மாதிரி இந்த ஜனன மரணம்ங்கிற சுழற்சியில மாட்டி இத்தனை பிறவியா இருந்த நம்ம கடக்கவே முடியாது. வேற அந்த மாதிரி ஒரு பிறவி கடல்ல இருந்து விடுதலை அடைய முடியாது. அப்படி அந்த சம்சார சிந்தும் அப்படிங்கிறது தான் பிறவி கடல். பிறதர இப்போ சாட்சின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க.
பிறவி கடலை எப்படி கடக்கிறதுன்னு தானே அவர் கேட்டாரு. எப்போ நீங்க உங்களை நான் ஆத்மான்னு ஒரு உறுதிப்படுத்தி புத்தி தெளிவுல இருக்கிறீங்களோ அப்போ அந்த பிறவி கடலை கடப்பாயாக. பிரதரன கடப்பாயாக. கிருதர்த்தோ இப்போ நீங்க ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆத்மாவுக்கும் கர்மத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா பூரணமானது, முழுமையானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது ஆனந்தமானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப நான் தான் அந்த ஆத்மா அப்படின்னு நீங்க தெரிஞ்சு உங்களுக்குள்ள நீங்க திருப்தியா இருக்கீங்க. எப்படி திருப்தியா இருப்பீங்க? திருப்தினா என்ன? முதல்ல நமக்கு திருப்தி எப்படி கிடைக்குது? நம்ம எல்லாம் சொல்றாங்க ஆத்மா ஆனந்தம் ஆனந்தம், நமக்கு தெரியுதா? அது நம்மளை பத்தி தான் சொல்றாங்க. இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் வேற, சாட்சி தான். அப்ப நான் ஆனந்தம் அப்படின்னு சொல்றாங்களே, நான் நிறைவு பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன? அது எப்படி? அது எனக்கு தெரியணுமா இல்லையா? கண்டுபிடிச்சிட்டேன் வேற. இப்போ இதுக்கு மேல எனக்கு தெரியாம இருக்கக்கூடாது. அப்போ திருப்தினா என்ன? திருப்திங்கிறது நமக்கு எப்படி கிடைக்குது? இல்ல சாதாரணமா பேசுவோம். இப்போ நமக்கு திருப்தி எப்படி கிடைக்குது? ஒரு ஒரு திருப்திங்கிறது நம்ம எங்கெங்கெல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னு நடைமுறை வாழ்க்கையில பாருங்க. பசிக்குது, சாப்பிட்ட உடனே திருப்தி அடையுது. அப்புறம் கூடவே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுது, சாப்பிட்ட உடனே திருப்தி. ரொம்ப டயர்டா இருக்குது, தூங்கணும்னு தூங்க இருந்த உடனே திருப்தியா இருக்குது. அப்போ என்ன நடக்குதுங்க? ஒரு செயல் முடிவடையும் பொழுது ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது செயல், அந்த விருப்பமோ ஏதோ ஒன்று நிறைவடையுது இல்லையா? அதான நிறைவு. முடியுது, அப்போ அது நிறைவு. நிறைவு அடைஞ்சா என்ன கிடைக்குது? திருப்தி. அப்போ பாருங்க, நீங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் உங்களுக்கு நிறைவடைந்த மனது கிடைக்குது. இப்ப நீங்க செயலையே செய்யாத நிலையில இருக்கிறீங்க. யாரு? ஆத்மா. அது செயல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டோம். இது எல்லாமே கற்பனைன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அது ஏற்கனவே முழுமைன்னு சொல்றோம். அந்த முழுமை தான் நான் அப்படின்னா, இந்த இடத்துல இனி நான் செயல் செய்து நிறைவு அடையணுமா? யோசிச்சு பாருங்க. அது நம்முடைய கடமையை நம்ம செய்யறதுக்காக. பொதுவா நமக்கு திருப்தி கிடைக்கணுங்கிறதுக்காக இனிமே நம்ம செயல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு. ஏன் இது வரைக்கும் செயல் செய்தோம்னா, நான் தான் செய்யறேன், நான் தான் அனுபவிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் செய்யவே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இந்த செயல்கள்ல நான் ஈடுபடும் போது எனக்கு திருப்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் செயல்பட வேண்டிய அவசியம். ஏன்னா ஏற்கனவே நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு தெரியல, இப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் இது வரைக்கும் எதையோ நான் நினைச்சிட்டு இருந்தேன், அதெல்லாம் குறைவுடையது. இப்போ நான் யாருன்னு என்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா நிறைவானவன், அதாவது முழுமையானவன். இருக்கிறது ஒரு பொருள் தான், இரண்டற்ற ஒரு பொருள் தான் இருக்குதுன்னா இங்க எனக்கு அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்குது? என்ன தவிர வேற ஏதாவது ஒரு பொருள் இருக்குதா? அந்த முழுமைங்கிறத இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன தவிர வேற எதுவும் இல்லை. நானே சர்க்கரை, எனக்கு கொஞ்சம் சர்க்கரை எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு நான் கேட்பேனா? அந்த மாதிரி ஒரு பூரண நிலையில இருக்கிற ஆத்மா தான் நானும் நான் தெரிஞ்சுக்க போது, இந்த இடத்துல இனி எனக்கு இந்த உடலாலேயோ மனதாலேயோ ஒரு கர்மம் செய்து கிடைக்க வேண்டிய திருப்தி தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம அறிவால புத்தியால புரிஞ்சுக்கிறோம். அப்போ நான் செய்ய வேண்டியது அனைத்தையும் செய்தவனாக இருக்கிறேன். அதுதான் கிருதர்த்தோ. செய்ய வேண்டியது அனைத்தையும் செய்தவன்னா அப்ப இந்த உலகத்துல எதுவும் செய்ய வேண்டியதே இல்லையா? அப்படி அர்த்தம் கிடையாது. ஆத்மான்னு நான் என்ன தெரிஞ்சுக்கும் போது, சாட்சின்னு நான் தெரிஞ்சுக்கும் போது இனி எனக்கு உண்மையிலே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பிரார்த்தப்படி எடுத்து வந்த இந்த உடலும் மனதும் அதனுடைய காரியங்களை அதை செய்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு யார் நியமகர்த்தாவோ அவர் அதை நடத்திக்கிட்டு இருப்பார். இதுக்கு முன்னாடி யார் நடத்திட்டு இருந்தாரோ அவர் தான் நடத்திட்டு இருப்பார். நடுவுல இதுக்கு முன்னாடி அகங்காரி ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருந்தான்? எல்லாத்துக்கூடையும் நான் அறிகிறேன், நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்? நான் ஆத்மான்ட்டான். ஒரு ஆள் தான் அவன் என்ன பண்றான்? இப்போ நான் ஆத்மாங்கிறான். இப்ப பாருங்க, இங்க பொறுப்பெடுத்துக்கிட்டு இருந்த ஆள் காணா போயிட்டாரு. இதுக்கு முன்னாடியே செஞ்சுக்கிட்டு இருந்தவர் ஈஸ்வரன் தான். இப்ப சும்மா நம்ம பேர் வச்சு நம்ம சுவாமி ஒரு கதை சொல்லுவாங்க. சினிமா ஒன்று சொல்லுவாங்க. அந்த சினிமாவில் எம்ஜிஆர் தான் அந்த வீட்டுக்கு முதலாளி. அவர் ரொம்ப காலம் வராமல் இருப்பார். நாகேஷ் அந்த வீட்டு மேனேஜர்.
அவர் ரொம்ப காலம் வர இவரே வந்து ஓனர் மாதிரி எல்லாரையும் மிரட்டிட்டு இருப்பார். இப்போ இவர் வந்துருவார். ஒரிஜினல் வந்த உடனே இவர் எப்படி நடந்துக்க முடியும்? தன்னை ஓனர்னு அவருடைய சொல்ல முடியாது இல்ல. அப்போ ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. அப்படிதான் இப்ப நம்ம அகங்காரமாக நம்ம இருந்துட்டு, என்னடா இது, நான் செஞ்சேன்னு சொல்ல முடியல, நான் செய்யலன்னு சொல்ல முடியும். அப்போ நம்ம இதை சரியா நம்ம புத்தியில தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, நான் பிரம்மம், எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் செய்யறேன்னு சொல்லலாமே, செய்வோமே, என்ன இருக்குது, இது யாரோட கற்பனை? என்னோட கற்பனை, செய்வோமே. அது எப்படி செய்யலாம்? இப்போ திருப்தியோட செய்யலாம். நான் எனக்கு செஞ்சுதான் திருப்தி வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே எப்படி இருக்கிறேன், பூர்ணமா இருக்கிறேன்றதால நான் செய்யறதுலயே திருப்தியா செய்வேன். செஞ்சு திருப்தி அடையணுன்றதை விட செய்யும் போதே திருப்தியா செய்யலாம் இல்லையா? அப்படிதான் நம்ம வந்து இங்க புரிஞ்சுக்கணும். கிருதர்த்தோ, செய்ய வேண்டியது அனைத்தையும் செய்தவனாக, பிரம்ம ரூபேன, அப்ப தன்னை வந்து இப்ப பிரம்ம ரூபத்துடன் சம்ஸ்தக, நிலை பெற்றவனாய், பவ ஆவாயாக. இங்க பாருங்க, அப்படியே அறிவுரையை முடிக்கிறார். இது வரைக்கும் நமக்கு அனாத்ம தத்துவத்தெல்லாம் சொல்லி, ஆத்ம தத்துவத்தெல்லாம் சொல்லி, எதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லணும் அதையும் பிரம்மங்கிறத நமக்கு சொல்லி, இப்போ எப்படி நீ உன்னை ஸ்திரமா உன் புத்தியை கொண்டு கண்டுபிடிச்சு சாட்சின்னு புரிஞ்சுக்கிட்டியோ, அப்போவே உனக்கு பிறவி கடல்ல இருந்து விடுதலை, மோட்சம்ங்கிறது இதுதான். அப்ப அந்த நிறைவுங்கிறது என்னன்னு புரிஞ்சிட்டோமா இல்லையா? அந்த நிறைவு நம்ம கிட்ட இருக்குதா இல்லையா? எப்ப நிறைவு கிடைச்சது? ஐயோ எனக்கு வழியே இல்லையேன்னு நம்ம கஷ்டப்பட்டுடுவோம். இதுல இருந்து இந்த பிறவி கடல்ல இருந்து கடக்கிறதுக்கு வழி இல்லை, மரண பயம்ங்கிற ஒரு விஷயத்துல இருந்து கடக்கிறதுக்கு வழி இல்லை. இப்ப வழி கொடுக்குறாங்க. என்னது? நீ சாட்சிப்பா, சாட்சி பிரம்மமானது பிறக்கிறதும் இல்லை, இறக்கிறதும் இல்லை, அது அகர்த்தா போக்தா, அது செய்யறதும் இல்லை, அனுபவிக்கிறதும் இல்லை. இப்ப பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துல இருந்தும் துண்டுபட்டுட்டீங்க. இதெல்லாம் உங்க கற்பனையா இருக்கிறதுனால உண்மையிலே நீங்க செய்யல அப்படிங்கிறத புரிய வச்சு உங்களுக்கு விடுதலையை கொடுக்குறார். இப்போ இதுல நம்ம செய்ய வேண்டியது, அவர் சொன்ன அந்த ஆத்ம விசார முறையை திரும்ப திரும்ப நமக்குள்ள நம்ம செய்து, அவங்க சொன்ன மாதிரி புத்தி பிரசாதாத், புத்தி தெளிவால் சாட்சாத் நேரடியாக நம்மளே உணர்ந்துக்கணும். இப்போ ஒரு ஆச்சாரியாரோ குருவோ நமக்கு சொல்லுவாங்க, நீதான் ஆத்மா, நீதான். அந்த ஆத்மாங்கிறத எனக்குள்ள நான் தானே, அது எனக்குள்ள நான் தெளிவா இதுதான்னு நான் உறுதிப்படுத்திக்காம நம்ம வந்து இது எதையுமே பேச முடியாது. அந்த உறுதிப்படுத்திக்கிறது யாருக்கிட்ட இருக்குதுன்னா ஸ்ரீடன்ட்ட தான் இருக்குது. குரு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அது போற வரைக்கும் கூட கைடட் மெடிடேஷன் கூட செய்யலாம். ஆனா கடைசியா அதை கண்டுபிடிக்க வேண்டியது யாரு? ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தான். அதனால தான் அவங்க இந்த ஸ்லோகத்துல நெறிப்படுத்தப்பட்ட மனதுன்னெலாம் சொல்லி, புத்தி தெளிவா இருக்கணும், நீயே உன்னிடத்துல தெளிவாக இதுதான்னு முடிவு கட்டணும். இதுக்கு மேல பின்னாடி ஒன்றும் இல்லைன்னு அறியறதுக்கு நான் தான் அதுங்கிறத தெளிவா அறியும் பொழுதுதான் அப்போ நம்ம சாட்சிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கம். அப்போ இதை வந்து பகவத்கீதையில வந்து விதேயாத்மா பிரசாத்மம் அதிகச்சதி அப்படின்னு 2:64 இப்போதான் அந்த சமயத்தில் பார்த்தோம். அதில் வந்து ஐயம் திரிவு அறியாமை நீங்குவதால் புத்தியில் தெளிவு ஏற்படும், அதனால் ஆத்ம தரிசனம் ஏற்படும். இப்போ புத்தி தெளிவுங்கிறது தான் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து பாருங்க, அறிவுங்கிறது எந்த இடத்துல புதிக்குது? புத்தியில தானே. இதுக்கு முன்னாடி என்ன அறிவு இருந்ததுன்னா, நான் குறையுடையவன், இந்த உடல் அளவு உடையவன், எனக்கு வந்து என்னை யாராவது காப்பாற்றுறதுக்கு வேணும், ரட்சகன் வேணும், பக்தி இருந்தால் ரட்சகன், இல்லைன்னா நானே என்னை காப்பாற்றிக்குவேன், ஆனால் எனக்கு அந்த சக்தி இல்லை. லிமிட்டட் சென்ஸ் தான் நம்மக்கிட்ட இருந்தது. அதை தான் உடைச்சி புத்தியில் நமக்கு இப்போ அன்லிமிட்டடுங்கிற, நமக்கு லிமிட்டேஷனே இல்லைங்கிற ஒரு விருதியை கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம தெளிவோடு ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கிட்டதுனால நான் தான் அந்த ஆத்மஸ்வரூபம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்த ஸ்லோகம். அத்ர அநாத்மனி அகம் இதி அதிர்பந்த ஏஷோ ஸ்வயம்பும்சஹ பிராப்தோ அஜ்ஞான ஜனன மரண கிளேச சம்பாதஹேதுः ஏனைவாயம் வபூரிதம் அசத் சத்யம் ஏனைவாயம் வபூரிதம் அசத் சத்யம் இது ஆத்ம புத்தியா
புஷ்யத் யுஷ்யத் அவதி விஷயஸ்தந்துபிஹி கோசக்ருத்வத். இங்கு ஆத்மா அல்லாததில் இதுவே நான் என்கிற இந்த எண்ணம் இந்த ஜீவனுக்கு பந்தமாகும். அவர் முதல்ல கேட்டார், பந்தம்னா என்னன்ற 7 கேள்விகளில் பந்தம்னா என்ன, அது எப்படி ஏற்படுது, அது எப்படி நம்ம விளக்குறது அப்படின்லாம், ஆத்மானா என்ன, ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு 7 கேள்வியில் கேட்டிருந்தார். அதில் அனாத்மாவை பற்றி தான் நம்ம விளக்கம் கொடுத்தோம். அப்புறம் ஆத்மானா என்னன்னு சொன்னோம். இப்போ போன ஸ்லோகத்தில் ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுங்கிறதுல சுருக்கமாக விளக்கியிருக்கிறாரு. இப்போ பந்தங்கிறது எங்கே இருந்தது நம்ம பார்த்துட்டோம். பந்தங்கிறது என்னென்னா, நம்ம வந்து அறியாமை தான், அத்தியாசம் தான் அப்படிங்கிறத காரண தேகத்தை விளக்க கொடுக்கும்போது தெளிவாக நம்ம பார்த்துருக்குறோம். எந்த இடத்துல நமக்கு பந்தம் ஏற்படுதுன்னா, நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், நான் அறிகிறேன் அப்படிங்கிற அந்த கர்த்தத்துவத்தையும் போத்துவத்துவத்தையும் நம்ம கை கொள்ளும்போது தான். அந்த மாதிரி கை கொள்றதுனால தான் நமக்கு இந்த பந்தமே ஏற்படுது. இன்னொன்று, நம்மக்கிட்ட ராகத்வேஷம் இருக்குது. ராகத்வேஷம்னா என்னது? விருப்பு வெறுப்பு. அப்போ ஒரு விஷயத்த நம்ம செய்யும்போது விருப்பு வெறுப்போடு செய்கிறோம் அப்படின்னா அதில் நம்மளுடைய இன்வால்மெண்ட்டு அதிகமாகிடும். அப்போ அதனால தான் உங்களுக்கு இந்த நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேங்கிற பாவமே வருது. ராகத்வேஷம் இல்லாமல் செய்யும்போது நான் தான் செய்கிறேன், ஆனால் எனக்கு அந்த செயலை பற்றின எந்த ஒரு கவலையும் இல்லை, அதில் என்ன பாசிட்டிவ் வந்தாலும் நெகட்டிவ் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் நிம்மதியோட திருப்தியோடு இருப்பீங்க. அதோடைய பலனில் உங்கள் கவனம் இருக்காது இல்லையா? பலன் தேவை தான், ஆனால் அதை வந்து நம்ம பெருசாக நம்ம வந்து எதிர்பார்க்க மாட்டோம். அப்போ அந்த ராகதேசம்னு ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ பந்தம் எதுங்கிற விளக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இது. அப்படின்னா அத்த இங்கு இப்போ நம்ம பார்த்துட்டோம், நம்ம சாட்சின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வந்து கர்மத்துக்கும் நமக்குத்தும் தொடர்பு இருந்ததுன்னா தான் நம்ம பிறப்புங்கிறதுக்கே போகிறோன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ பந்தத்தை எப்படி உடைக்கிறதுங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் சொல்கிறாங்க. இங்கு அத்தனா இங்கு அனாத்மனி, ஆத்மா அல்லாததில். ஆத்மனினா ஆத்மா, நான். அப்போ அனாத்மனினா நான் அல்லாதது. இதை தான் நம்ம ஏற்கனவே விசாரத்தில் பிரித்து பார்த்துருக்குறோம். அகம் இது, இதுவே நான் என்கிற ஏஷ இந்த மதி, மதினா எண்ணம், அஸ்ய பும்சக இந்த ஜீவனுக்கு, அதாவது இந்த புருஷனுக்கு அப்படின்னு சொல்லுவோம், பந்தமாகும். இப்போ தேகாத்ம புத்தி தான். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், தேகம்ன்றதுல 3 இருக்கு இல்லையா? 3ல் பொதுவாக நம்ம காரண தேகத்தை சொல்ல மாட்டோம், சூட்சுமம் ஸ்தூலம். பொதுவாக நமக்கு இதுதானே தெரியுது. அதனால் இதைத்தான் நான் இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நான் எனது அப்படின்னு அகங்கார மமகாரத்தோடு நம்ம இருக்கும்போது இதுதான் பந்தம் அப்படின்னு அழகாக சுருக்கமாக சொல்கிறாங்க. அதாவது ஆத்மா அல்லாததில் இதுவே நான் என்கிற எண்ணம் இந்த ஜீவனுக்கு பந்தமாகும். அப்புறம் அஜ்ஞானாத் அறிவின்மையால். இது எதனால் ஏற்பட்டது? நான் யாருன்னு தெரியாத அறிவின்மையால் பிராப்த அடையப்பட்ட இது ஜனன மரண கிளேச சம்பாத ஹேது, பிறப்பு இறப்பு முதலியவற்றில் ஏற்படும் துன்பங்களுக்கு காரணம். அப்போ பாருங்க, நான் வந்து இந்த உடம்பு தான் நான் ஒரு நினைவு கொண்டுட்டேன், அபிமானம் கொண்டுட்டேன். இந்த அபிமானத்தினாலவே எனக்கு இந்த பிறப்பு இறப்புங்கிற எல்லா துன்பங்களும் ஏற்படுது. அப்போ நான் இந்த தேகம் இல்லைன்னு யாருன்னு ஒரிஜினலாக கண்டுபிடிச்சிட்டா எனக்கு பிறப்பு இல்லை இல்லையா? அதெல்லாம் தான் இங்கே கொண்டு வந்து கண்டென்ஸ் பண்ணுறாங்க. அப்போது ஜனன மரண கிளேச சம்பாத ஹேது, பிறப்பு இறப்பு முதலியவற்றால் ஏற்படும் துன்பங்களுக்கு காரணம் ஏன ஏவ இதனால்தான் அயம் இவன் அசத் பொய்யான இதம் வபுகு இந்த உடலை. இந்த உடல் உண்மையா? நம்ம அனாத்மாங்கிற தத்துவத்தில் விளக்கமும் பார்த்துட்டோம். இந்த உடலுங்கிறது அனாத்மா. இது வந்து எதனால் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பஞ்சபூதங்கள்னால ஆயிருக்கு. பஞ்சபூதங்கள் எல்லாம் ஈஸ்வரனுடைய கற்பனை தான், எல்லாமே பார்த்தீங்கன்னா கற்பனை. அப்போ இது உண்மையா அப்படின்னு பார்த்தா இல்லை, இது எல்லாமே மித்யா. நம்ம அனுபவத்துக்கு இந்த தேகத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம அனுபவத்துக்கு இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குதுன்னு உள்ளதா இல்லதான்னு சொல்லக்கூடிய நிலையில இது இல்லை. ஏன்னா மாறிக்கிட்டே இருக்குது. சின்ன வயசுல நான் வந்து இந்த ஒரு உடம்பை காட்டினேன், இதுதான் நான் சொன்னேன். இப்பயும் நான் இதே நான் சொல்கிறேன், அந்த உடம்பு தான் இப்போ இருக்குதா? இப்போ உண்மையிலே நான் யார்? எது இந்த உடம்பை நான் ஏன்னு தான் சொல்கிறேன்னா, சின்ன வயசில் ஒரு வயசில் நான் வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, அந்த உடம்பு தான் இப்போ இருக்குதா? இன்னும் இது நான் இப்போ வந்து ஒரு நாளும் ஒரு க்ஷணமும் நான்
மாறிக்கிட்டே இருக்கிறேன். எதை நான் சொல்றது? இதை நான் கவனிக்கவே இல்லையே. ஒரு செகண்டும் இந்த உடல் உருவம் மாறிக்கிட்டே தானே இருக்குது. அது ரொம்ப ஸ்மால் ஸ்கேலாக இருக்கிறதால நமக்கு தெரியல. ஆனால் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தா, நான் இப்போ 5 வயசுலலாம் இருந்த போக இப்பயும் 2 பேரையும் ஒரு வேளை அப்படி பக்கத்தில் நிற்க வச்சோம்னா எதை நான் சொல்றது? 2 ஃபோட்டோ காட்டினோன்னா இது யாருப்பா? இதுவும் நான் தாங்க. ஒரு 10 வயசு ஆனதுக்கப்புறம் இதுவும் நான் தாங்க. இதுன்னு 2 வேற வேற மாதிரி இருக்கேன், நீங்க போர்ஜரி பண்ணுறியான்னு கேட்போம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா? இப்படிலாம் நம்ம நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறோம், தப்பாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு அந்த அறியாமைங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால. இப்போ ஆத்ம புத்தி, அந்த ஆத்ம புத்தியை இந்த உடல் மேல வச்சதுனால தான் சத்தியம் இது. இதை மெய்யின்னு நம்பிட்டோம். தந்து பிகி எப்படின்னா, இந்த பூச்சின்னு சொல்லுவோம், பட்டுப்புழுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது என்ன பண்ணும்? கூடு கட்டும். அந்த கூடு எதுலேருந்து வருது? அதுலேருந்தே வருது. அப்போ தானே உருவாக்கின இந்த உடம்பு தன்னுடைய கற்பனையினாலே உருவானது. இதை அதுதான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டு அதை என்ன பண்றோம்? அந்த பட்டுப்புழு அந்த கூட்டுக்குள்ள போயிட்டு அது என்ன பண்ணும்? அப்புறம் அதுவே சாப்பிட்றோம். அப்போ பாருங்க, அது இந்த உடலை தானவே விஷயங்களால போஷிக்குது. இந்த உடம்பு நான் தான் இதுன்னு ஒரு முடிவு கட்டிட்டு, சாட்சியாகிய நான் இந்த உடம்பு நான் முடிவு பண்ணதால போஷிக்கிறது எதை? இந்த உடம்பை சின்ன வயசுலேருந்து பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான உணவு கொடுக்கக்கூடியது, அதுக்கு உடை கொடுக்கக்கூடியது, உறைவிடம் எல்லாம் நமக்கு பெற்றவங்க பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும். அப்புறம் நம்மளே தான் நம்மளை பார்த்துக்கிறோம். இதெல்லாம் ஈஸ்வர நீதியில் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம செய்கிறதான்னு நினைக்கிறோம். நான் இது எல்லாத்தையும் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், இந்த நான்கிற அந்த ஒரு விஷயம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேக அபிமானத்தினால தான். அப்போ இந்த தேக அபிமானம் தான் நமக்கு பந்தம். அப்போ இந்த தேக அபிமானத்தை உடைக்கணும்னா முதல்ல இது நான் இல்லைங்கிறத தான் அவங்க நான் இதுன்னு தள்ளுறாங்க. இது எல்லாமே பிரம்மன் தான்ப்பா, நீ தான் பிரம்மன் ஆரம்பத்திலே சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஆனால் அவங்க ஏன் முதல்ல இதெல்லாம் நான் இது, நீ இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இது வரைக்கும் நம்ம நம்பிட்டோம். எத்தனை பிறவியாக நம்பியிருந்தோம்னு யாருக்கா தெரியுமா? நமக்கு தெரிஞ்சு இந்த பிறவி. இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவி எடுத்தோம் கணக்கே நமக்கு தெரியல. அப்போது எத்தனை பிறவியாவோ நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம். இப்போ இந்த உடம்பை நம்ம நம்புகிறோம். இந்த உடம்புலேயே 5 வயசில் ஒரு உடம்பு, 10 வயசில் ஒரு உடம்பு, 20 வயசில் அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா வேற உடம்பு இருக்குது. அப்போ இதை நான் தான் இன்னும் நம்பிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இது இல்லைங்கிறத முதல்ல ப்ரூவ் பண்ணணும். நமக்குள்ள அந்த நம்பிக்கையை உடைச்சி, இல்லைப்பா இது நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறன்னு, அதை தான் நமக்கு ஆத்ம விசாரம் மூலமாக உடைக்கிறாங்க ஃபஸ்ட்டு. அப்போ அதை உடைக்கும் போதே உங்களுக்கு அந்த பந்தம்னா என்ன? கட்டு. நம்ம என்ன பண்ணிட்டு இந்த உடம்புன்னு நினச்சி ஒரு கட்டு போட்டு வச்சிருக்கிறோம். அந்த கட்டை உடைக்கணும். அதை உடைச்சி உங்களுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஆத்மாதான்னு புரிய வைக்கும்போது தான் அதை ஒருத்தவங்க புரிஞ்சிக்கலான்னு வச்சிங்களேன், உங்களுக்கு விடுதலை கிடைக்குமா? கிடைக்காது. அதனால தான் அந்த ஆத்ம விசாரங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களும் இண்டிவிஜுவலாக அங்கே பண்ணி, அதுதான் அந்த போன ஸ்லோகத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. புத்தியில் தெளிவாக நிச்சயமாக இதுதான் நீ அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, இப்போ பந்தம்ங்கிறது எது? நான் இந்த தேகம்னு நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அதை தான் நம்ம அத்தியாசம். ஒரு ஒரு பொருள் மேலே இன்னொன்றை ஏற்றி பார்த்தோம்னா அது அத்தியாசம்னு சொல்லுவோம். இப்போ நானுங்கிறது எது? ஆத்மஸ்வரூபம். அது மேலே இப்போ நான் இந்த உடம்புங்கிற ஒன்றை ஏற்றி பார்த்துட்டேன், மாற்றி பார்த்துட்டேன். அதுதான் அத்தியாசம்னு சொல்கிறோம். இந்த அத்தியாசம் எதனால் ஏற்பட்டது? அறியாமையினால ஏற்பட்டது. நான் யாருன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் யாருன்னு நான் பார்க்கும்போது இந்த உடம்பை நான் அபிமானம் கொண்டுட்டதுனால இந்த பிரச்சனை வந்துருச்சுங்கிறாங்க. இது யோக சூத்திரத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, அனித்யா சுசி துக்க அனாத்மசு நித்திய சுசி சுகாத்ம அவ்யாக்கிருத வித்யா அப்படின்னு. நிலையற்றதும் அசுத்தமானதும் துன்பம் நிறைந்ததுமான அனாத்மா பொருளில் நிலையுள்ளது, பரிசுத்தமானது, இன்பம் உள்ளது என்ற ஆத்ம வித்தை இருக்கு, ஆத்ம புத்தி இருக்கு இல்லைங்களா? அதுதான் அவித்தை அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் அழியக்கூடிய, நமக்கே தெரியும். இந்த உடம்பு சின்ன வயசுல இருந்த உடம்பு இப்போ இல்லை, இது அழிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இல்லையா? நல்லா நமக்கு தெரியும், இது அழிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இந்த உடம்பு மரணத்தை நோக்கி போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இதை நம்ம என்ன நினைக்கிறோம்? நிலையானதுன்ற ஒரு புத்தியோடு இருக்கிறோம். இப்படி நம்ம ஒரு கற்பிதமான நிலையில் இருக்கிறோம். இதை முதல்ல உடைக்கணும். அதுக்கு அந்த மாதிரி நம்மளை வாக்கி வச்சிருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய அவித்தைங்கிற அறியாமை.
அதை சரியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இப்போ பந்தம் எதுன்னு புரிஞ்சுக்கிட்டோமா? பந்தம் எப்படி வந்ததுங்கிறது தான் அறியாமை அத்தியாசம். முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு ஸ்லோகம் கொடுக்குறாங்க மறுபடியும். இப்போ அதஸ்மின் தத் புத்திஹி பிரபவதி விமூடஸ்ய தமசா விவேக அபாவத் வை ஸ்புரதி புஜகே ரஜ்ஜுதீஷனாம் தத அனர்த்த பிரதோ நிபததி சமாதாதூரதிதிஹ ததோ யோ அசத்கிராஹ சஹி பவதி பந்த ஸ்ருணுசகே. இதனுடைய விளக்கம், அது அல்லாததில் அது என்கிற புத்தி தமோ குணத்தால் கலவரப்பட்டவனுக்கு ஏற்படுகிறது. பாம்பில் கயிறு என்கிற புத்தி பகுத்தறிவு தோன்றுகிறது. அதனால் அதை பற்றுபவனுக்கு அதிகமான ஆபத்து கூட்டம் விளைகிறது. ஆகையால் அன்பனே கேட்பாயாக, பொய்யை மெய்யென்று பற்றி கொள்வது எதுவோ அதுவே பந்தமாகிறது. இப்போ பாருங்க, இதுக்கு அதஸ்மின் தத் புத்தி, அதஸ்மின் தத் புத்தி, அதஸ்மின்னா அது அல்லாதது, அது அல்லாதது, தத் புத்தினா அது என்கிற புத்தி. அதாவது நான் எது இல்லையோ அதுல நான்கிற புத்தியை நம்ம வைக்கிறோம். அது அல்லாததில் அது என்கிற புத்தினா நான் அல்லாததில் நான் என்கிற புத்தி. எது நம்ம சொல்லுவோம்? இந்த உடம்பை தான் நம்ம நான், மனசையும் உடம்பையும் தான் நான் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அது நான் கிடையாது. ஆனால் அதில் இந்த மாதிரி ஒரு புத்தி வச்சதுனால, அது ஏன் வச்சோம்? நமக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த உலகமுமே பிரபஞ்சமுமே 3 குணங்கள்ல உருவாயிருக்குன்னு சொல்றோம். இந்த 3 குணங்கள்ல இந்த ஜட பொருள்கள்லாம் எதனால உருவாயிருக்கு? தாமச குணத்தாலன்னு பார்த்துருக்குறோம். அப்போ இது ஜடம் தானே. இது எதனால உருவாயிருக்கு? தாமச குணம். இந்த தாமச குணம், அதுதான் தமசா விமூடஸ்ய, இதை பார்த்து இதுதான் முடிவு பண்ண கலவரம் அடைந்தவனுக்கு பிரபவதி. அப்போ என்ன ஏற்படுது? இந்த புத்தி தவறான புத்தி ஆயிடுது. தாமச குணத்தால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க. புஜகே, அப்போ ஒரு பாம்பு கயிறு, நம்ம உதாரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவிச்சார சித்தின்னு சொல்லுவாங்க. ஒரு அவிச்சார சித்தின்னா பிரமாணம் சரியா இல்லாத நேரத்துல நம்ம ஒரு முடிவு கட்டுறோம்னு வச்சுங்களேன், அது வந்து நம்ம வந்து சரியான முடிவா இருக்காது. விசார சித்தின்னா நமக்கு நல்ல வெளிச்சம் இருக்கணும், பார்வை தெளிவு இருக்கணும், பார்க்கறனுடைய மனதில் தெளிவு இருக்கணும், புத்தி தெளிவு இருக்கணும். அப்பதான் அவன் அது சரின்னு முடிவெடுக்க முடியும். இப்போ பிரமாணங்கள் பாருங்க எத்தனை இருக்கு. இது எல்லாம் கிளியரா இருந்ததுன்னா விசார சித்தி, இதுல ஏதாவது ஒண்ணு குறை இருந்ததுன்னா அவிச்சார சித்தி. அப்போ இந்த இடத்துல நம்ம கிட்ட மனம் ஏற்கனவே கொந்தளிச்சிச்சு. என்ன பண்ணுது? பாம்பை கயிறை பார்க்குது, அரைகுறை வெளிச்சம். அல்லது நம்ம மனசு வந்து எதையோ யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கு, திடீர்னு அங்கே பார்க்கும்போது அந்த கயிறை வந்து பாம்புன்னு முடிவு கட்டிடுது. இது எதனாலன்னாக்கா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த தாமச குணத்தால தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தாமச குணங்கிறது பகுத்தறிவின்மை, இப்படி புரிஞ்சுக்கணும். தாமச குணங்கிறது அறிவு வேலை செய்யாத நிலை. அப்போ விவேக அபாவத்வை, இந்த கயிறு தான் இருக்குதுங்கிறத சரியா விசாரம் பண்ணாம பாம்புன்னு புரிஞ்சிக்கக்கூடிய பகுத்தறிவு இன்மை, தாமச குணம் எப்படி வேலை செய்து பாருங்க. அது என்ன பண்ணுது? மறைக்குது. எதை மறைக்குது? ஆதார பொருளை மறைக்குது. இங்கே எதை மறைச்சிச்சு? என்ன மறைச்சிச்சு. என்ன மறைச்சிட்டு என் மீது இந்த உடல் தான் நான் ஆராய்ச்சி பண்ணாமே உடலை என்ன பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன் இது பாம்புன்னு. அதே மாதிரி பார்த்த உடனே நான் இந்த உடல் தான் நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ ஸ்புரதீன தோன்றுகிறது. தத்தக, அதனால் சமாதாது, அதை பற்றுபவனுக்கு. இப்போ பாம்புன்னு ஒரு பிடி பிடிச்சிற மாதிரி இந்த உடம்பு தான் நாம்னு ஒரு பிடி பிடிச்சிட்டோமா, அதிகமான அனர்த்தவராத ஆபத்து கூட்டம். ஆபத்து கூட்டம் நீங்க எதை சொல்றோம்? நம்ம துக்கம்தான். நம்ம இந்த பிறவியில பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம்? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, சந்தோஷமா இருக்கிறேங்க, என்னால நினைச்சதை வாங்க முடியும், நினைச்சதை செய்ய முடியும், எல்லாம் சொல்லுவாங்க. அதனால அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவனுக்கு உள்ளர என்ன இருக்குங்கிறத அவங்க சரியா ஆராய்ச்சி பண்ணலைங்கிறது தான் அர்த்தம். அப்போ ஒருவேளை அவங்களுக்கு கிடைச்சிட்டதெல்லாம் நின்றுதுன்னா என்ன பண்ணுவாங்க? அப்பயும் அப்படியே அதே மண்ணிலே இருப்பாங்களா? அதுதான் நம்ம. அப்போ வந்து இந்த இடத்துல ஆபத்து கூட்டம்னு அவங்க சொல்றது என்னன்னா,
இந்த உலகில் இருக்கக்கூடிய விஷயங்களை உண்மைன்னு நம்புகிறோம். இந்த உடம்பால் நான் இதை உண்மைன்னு நம்புறதுனால நமக்கு இந்த மாதிரி சோகங்கள் துன்பங்கள் விளைகிறது. நிபததினா விளைகிறது. தத்தக ஆகையால் சகே, சகி சகானா நம்முடைய தோழர்கள், சகே அன்பனே, சுருணு கேட்பாயாக, அசத்கிராக, அசத்துனா அசத்துனா இல்லாதது, இந்த இடத்துல மெய்யில்லாததுன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்படி புரிஞ்சுக்கோ. பொய்யை மெய்யென்று பற்றி கொள்வது, அசத்கிராகிய, பொய்யை மெய்யென்று பற்றி கொள்வது யக எதுவோ ச ஹி அதுவே பந்தக பவதி, பந்தம் எனப்படுகிறது. பாருங்க, பந்தம்ங்கிறத நம்ம முதல்ல என்ன சொன்ன, தேகாத்ம புத்தின்னு ஒரு விளக்கம் கொடுத்துட்டே வந்தோம். இப்ப கரெக்டா எங்க சொல்றாங்க, பொய்யை மெய்யென்று கொள்வதே பந்தம். அப்போ பொய்யை மெய்யென்று கொள்வதுன்னா இந்த தேகம் பொய்யா அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அனாத்மாக்கள்ல விசாரம் பண்ணும்போது இந்த தேகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அது எல்லாமே மித்தியாங்கிறத புரிஞ்சு வச்சிருக்கிறோம். புரிஞ்சு வச்சதால இந்த மித்தியாத்தன்மையோடைய இந்த தேகத்தை போய் நான் வச்சுக்கினேன், இது தப்பு தானேன்னு இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ பாருங்க, பந்தம் எப்படி வந்துச்சு. இப்போ முதல்ல அனாத்மா விளக்க வேண்டிய காரணமே அதுதான். நம்ம இது வரைக்கும் எதெல்லாம் நம்ம நம்பிட்டு இருந்தோமோ அதை தான் அனாத்மான்னு அவர் விளக்குறாரு. அந்த அனாத்மா எப்படிப்பட்டதுங்கிறதையும் விளக்கியாச்சு. அதனால இப்போ நம்ம டைரெக்டாக சொல்கிறோம், அப்பா இது வரைக்கும் நீ பொய்யான பொருளை உண்மைன்னு நம்பி அதுதான் நீ நம்பிக்கிட்டு இருந்த, அது இல்லை அப்படின்னு நமக்கு அழகாக ஆத்ம விசாரத்தில் சொல்லி சாட்சிதான் நீன்னு நமக்கு உறுதிப்படுத்துகிறார். அப்போது இந்த எப்போ நம்ம இது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோமே பந்தம் அங்கே அறிப்பட்டு போகுது. இருந்தாலும் எது நான் கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்போ நான் எப்படிப்பட்டவனுங்கிற அந்த ஆத்மஸ்வரூபத்தை பற்றின விளக்கமும் நமக்கு தெரியும் பொழுது தெளிவாக நம்ம புத்தியோட இருக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போ பந்தம் எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டோமா? நான் ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் பார்த்துட்டு நிறைவு பண்ணிடலாம். அகண்ட நித்யாத்வய போதசக்தியா ஸ்புரந்தம் ஆத்மான அனந்த வைபவம் ஸ்ம ஆவ்ருத்தி நோதி ஆவ்ருதி சக்திரேஷோ தமோமயி ராஹோ ஆர்வகபிம்பம். இப்போ நான் அல்லாதது எதுன்னு சொல்லிட்டோமா? இப்போ பாருங்க, பிளவுபடாததும் என்றும் உள்ளதும் இரண்டற்றதுமான ஞான சக்தியுடன் பிரகாசிக்கும் அளவு கடந்த பெருமை வாய்ந்த ஆத்மாவை இப்போ பாருங்க, என்ன நான் எப்படிப்பட்டவன் எனக்கு சொல்றாங்க. பிளவுபடாதவன், என்றும் உள்ளவன், இரண்டற்றவன், ஞான சக்தியோட பிரகாசிக்கக்கூடியவன். எப்படிப்பட்ட பிரகாசம்? அளவு கடந்த பெருமை வாய்ந்த பிரகாசம். அந்த மாதிரி ஆத்மாவை தமோமயமான இந்த ஆவரண சக்தி சூரிய வட்டத்தை நிலாவின் நிழலாகிய ராகு மறைத்து விடுவது போல் மறைக்கிறது. முதல்ல இவ்வளோ பெருமையா சொல்லிட்டாங்க. ஆனா இந்த ஆவரண சக்திங்கிறது பிரம்மத்தினுடைய கற்பனா சக்தி தான் மாயா. மாயாங்கிற சக்தி பிரம்மத்தோடவே இருக்குது. அதுகிட்ட ரெண்டு சக்தி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஒன்று ஆவரண சக்தி, இன்னொன்று விக்ஷேப சக்தி. அந்த ஆவரண சக்தி தான் இந்த மறைப்பாவே தாமச குணம்னு சொல்றதே இந்த ஆவரண சக்தி தான். அதுதான் மறைக்குது. அது மறைச்சதால தான் இவ்வளோ பிரச்சனையும். எங்கிட்ட இருக்கிற சக்தி என்ன மறைக்க முடியுமா? யோசிச்சு பார்க்கணும். எங்கிட்ட இருக்கிற சக்தி என்ன மறைக்க முடியுமானா உண்மையில அது எப்படிப்பட்ட மறைப்புன்னு புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்கு கீழே ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. சூரியன் எவ்வளவு பெருசு? சூரியன் ரொம்ப பெருசு. இப்போ நம்ம அந்த சந்திர கிரகணம் பார்க்குறோம். சந்திரன் குறுக்கில் வருது. சந்திரனோட சைஸ் என்ன, சூரியனோட சைஸ் என்ன? அது குறுக்க வந்த உடனே சந்திரன் அப்படியே சூரியனை மறைச்சிடுச்சு. ராகு நிழல் கிரகம் விழுங்கிட்டாராம், மறைக்குது. எப்படி சாத்தியம்? அப்போ நம்ம எந்த இடத்துல இருந்து பார்க்குறோங்கிறது தான் பிரச்சனை. நம்ம தேகாத்ம புத்தியோட இருந்து பார்க்கும்போது மறைச்சிட்டதா தெரியுது. ஆனா உண்மையில புத்தியால விசாரம் பண்ணா சூரியனை இது மறைக்கவே முடியாது. இதோட சைஸ் என்ன, அதோட சைஸ் என்ன, அதுதான் இது எல்லாத்துக்குமே சக்தி தருது. இன்னும் அதோட போனா நிலாவாது கொஞ்சம் பெருசா இருக்குது, மேகம் மறைக்குதுங்க. அதே சூரியன் வெயில் காலத்துல மேகத்தை வரவே விடாது. அது ஃபார்ம் ஆகும் போதே கரைஞ்சிடும்.
அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த சூரியனை நம்ம குளிர்காலத்தில் மழை காலத்தில் பார்க்கும்போது மேகங்கள்லாம் மறைக்குது. அப்போ உண்மையிலேயே மறைக்கும் சக்தி அந்த மேகத்துக்கு இருக்குதா? இல்லை. அது இங்கே இருக்கக்கூடிய நிலை. அது மாதிரி இங்கே இந்த கற்பனைக்குள்ள தமோ குணத்தினால, அந்த ஆவரண சக்திங்கிற தமோ குணத்தினால கற்பனைக்குள்ள மறைக்கப்பட்டது போல ஒரு தோற்றம். உண்மையிலே மறைக்குதா? இல்லை. அப்படி ஒரு தோற்றம், மறைச்சிட்ட மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது. இதெல்லாம் அதை மறைக்கவே முடியாது. எத்தனை சந்திரனை கொண்டு போய் அதில் போட்டாலும் நிரம்பாது, அவ்வளவு பெருசு அது. அந்த மாதிரி தோற்ற மயக்கம் தான் இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை அழகாக சொல்கிறாங்க ஒரு உதாரணத்தோட. அகண்ட அப்படின்னா பிளவுபடாத, கண்டம்னா துண்டா. இப்போ ஒரு பொருளை கத்தியால் வெட்டினோம்னா என்ன கிடைக்குது? 2 துண்டு கிடைக்குது. அப்போ கண்டம்னா பிளவுபட்ட துண்டு 2 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருள் அப்படின்னு சொன்னாதான் அந்த வெட்டி நமக்கு 2ஆக கிடைக்கும். இரண்டற்றதுன்னு சொல்லிட்டோம்னா அது வெட்டவே முடியாது. ஏன்னா வெட்டுறதுக்கு இன்னொரு பொருள் இல்லை. இரண்டாவதா ஒரு பொருள் இருந்தால் தானே. இப்போ இங்கே நம்மக்கிட்ட வந்து ஹல்வா இருக்குது, கத்தி இருக்குது, 2 பொருள் இருக்குது, வெட்டுறோம். ரெண்டாவதா ஒரு பொருள் இல்லைன்றோம். இது எதை வச்சு வெட்டுறது? அப்போ அந்த விளக்கம் ஏன் வந்து நமக்கு ஆச்சாரியர்கள்லாம் இரண்டற்றதுன்னு கொடுக்கணும், துவைதம்னு ஏன் நம்ம சொல்லாம அதை அத்வைதம்னு ஏன் நமக்கு சொல்லி ஏகம்னு சொல்லாம அத்வைதம்ன்றாங்க? ஏகம்னே சொல்லியிருக்கலாமே. ஒரு பொருள் தான் இருக்குதுன்னா என்ன ஏகம்? அதை அப்படி சொல்லாம அத்வைதம்னு ஏன் சொல்றாங்கன்னா, இரண்டற்றதுன்னு போட்டுட்டோம்னா அங்கே எவனை வந்து நான் 2ஆ வெட்டுவேன்னு சொல்ல முடியாது. 2ஆ பிளக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுது. அப்போ அகண்ட பிளவுபடாததும் நித்திய என்றும் உலகும் அத்வய இரண்டற்றதுமான போத சக்தியா. போதம்னா இங்க ஞான சக்தியோட, ஞான சக்தின்னு எதை சொல்றோம்? சைதன்ய சக்தி தான் அப்படி சொல்றாங்க. ஸ்புரந்தம் பிரகாசம். இந்த இடத்துல வந்து எதை எப்பயுமே பாருங்க, ஒளியை தான் வந்து நம்ம புத்தியோட அறிவோட கம்பேர் பண்ணுவோம். அதனாலதான் இந்த இடத்துல பிரகாசிக்கிறது. பிரகாசிக்குதுன்னா என்ன அர்த்தம்? எதையுமே நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. வெளிச்சம்னாக்கா நமக்கு இந்த சூரிய வெளிச்சத்தை பற்றி நம்ம சொல்லலை. கனவுல நமக்கு யார் வெளிச்சம் போட்டு காட்டினா? நம்ம கண்ணு மூடி உட்காந்துட்டு இருக்கும்போது கற்பனை காண்றோம்ல, நம்ம ஏதோ இடத்துக்கெல்லாம் போகிற மாதிரிலாம் திங்க் பண்ணுறோம்ல, அங்கெல்லாம் யார் வெளிச்சம் கொடுத்தா? அங்கே உண்மையிலே ஒளி இருந்ததா? அப்போ பிரகாசம்னு நம்ம எதை சொல்கிறோம்னா நம்முடைய அறிவின் சக்தியை, ஞான சக்தி தான் அப்படி சொல்கிறோம். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த ஒளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பூரணமாக பார்க்க முடியல, லிமிட்டட் சென்ஸ் தான் நமக்கு இருக்குது. அந்த ஒளிக்கு கற்பனை, அந்த 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 ஞான சக்திங்கிற பிரகாசத்துக்கு இதெல்லாம் ஈடு இணையே கிடையாது. இது எல்லாமே இந்த சூரியன், இந்த சூரியன் ஒரு நட்சத்திரம். இதை மாதிரி எத்தனை நட்சத்திரங்கள் இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் இருக்குதுன்னு நம்ம இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனால் இது எல்லாமே ஈஸ்வரனோட கனவு. அப்போ அவருடைய ஞான சக்தியின் பிரகாசம் எப்படி இருக்கும்? அந்த ஈஸ்வர சக்தி யாரு? பிரம்மன் தானே. நான் யாரு? அப்போ என்னுடைய ஞான சக்தி தான் அவ்வளோ பிரகாசம் உடையதுன்னு நான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த சாட்சியாக இப்போ கண்டுபிடிச்சது என்ன? நான் தான் அந்த சாட்சி. அப்போ என்னுடைய ஞான சக்தி தான் அப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புத்தியால் தெளிவடைஞ்சுக்கிறோம். அப்புறம் அனந்த வைபம், அளவு கடந்த பெருமை வாய்ந்தது. ஏன் இந்த அளவு கடந்த பெருமை வாய்ந்தது? முதல்ல மனோவாக்கு காயங்களால் இது நம்மளால் விவரிக்கவே முடியாது. மனம்ங்கிறதே ஒரு அளவுக்குட்பட்டது, உடம்பு சொல்லவே வேண்டாம். நம்ம வார்த்தைகள் நாமரூபங்கள் தானே. இந்த நாமரூபங்கள்லாம் எங்கேருந்து தோன்றுச்சு? எங்கிட்டேருந்து தான் தோன்றுச்சு. அது என்ன முழுமையாக வர்ணிக்க முடியுமான்னா முடியாது. என்னுடைய கற்பனையில் தோன்றது. கற்பனைக்கே எல்லை இல்லைன்னு சொல்கிறோம். கற்பனைக்கே எல்லை இல்லை. கற்பனையில் தோன்றியிருக்கிற நாமரூபங்கள் எங்கிட்டேருந்து தோன்றியிருக்குன்னா என்னை வந்து அதால் முழுமையாக வர்ணிக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அளவு கடந்த பெருமைன்னா நம்ம இதுதான் சொல்கிறோம். ஏன்னா இந்த நம்ம சூரியனை பெருசாக சொல்லலாம், இந்த பிரபஞ்சம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இதில் இவ்வளோ வந்து ஃபிசிக்ஸ் இருக்குது, இவ்வளோ கெமிஸ்ட்ரி இருக்குன்னு எல்லாம் நம்ம பேசினாலும், பெரிய விஷயங்கள்லாம் பேசினாலும் இதெல்லாம் கடைசியில் ஈஸ்வரனுடைய கற்பனை. அவர் பண்ண கற்பனையில் தான் இந்த தேகமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்குது. அதில் தான் நம்ம வந்து ஒரு ஜீவனை எட்டி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஜீவனை எட்டி பார்த்துட்டு இருக்கிறது இப்போ யாரு? அவரே தான். எல்லாம் தெரிஞ்சவராக ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு இடத்துல தெரியாத மாதிரி எட்டி பார்க்குறாரு. ஏன்னா இப்போ நம்மளே வந்து நமக்கு எதுவுமே தெரியாமல் ஒரு இடத்துல குழந்தையா இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்மக்கிட்ட ஒரு கல்மிஷமும் இல்லை, என்ஜாய் பண்ணுறோம். இந்த குழந்தை வந்தது விளையாடிட்டே இருந்தது, தூங்கிடுச்சு. நம்ம செய்வோம் அது மாதிரி, நினச்சதை செய்யுது நினச்சபடி. அப்போ அந்த இடத்துல ஒரு அறியாமை இருக்குல்ல.
ஒரு அறியாமையோடு இருக்கும்போது என்ஜாய் பண்ணலாம். அப்போ இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணுறதுக்காக அவர் தானே கற்பனை பண்ணார். எல்லாம் தெரிஞ்சே நான் கற்பனை பண்ணேன்னு என்ஜாய் பண்ணுவேண்ணா. நான் வந்து இப்போ கமலஹாசனை பற்றி பேசணும், 10 வேஷம் போடுறாரு. அவர் என்ன பண்ணுவார், நான் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு அறிவால் திங்க் பண்ணி அவர் நடிப்பார். அதை அவர் என்ஜாய் பண்ணுவாரான்னு கேட்டால், அவர் நடிக்கிறது தான் என்ஜாய் பண்ணுவாரே தவிர நடிப்பை பார்த்து என்ஜாய் பண்ணுறது நம்ம தான் இல்லையா? அப்போது அந்த இடத்துல அவர் அல்லாத இன்னொருத்தராக இருக்கும்போது தான் அதை என்ஜாய் பண்ண முடியும். அப்போது அதுக்காக தான் இந்த அறியாமைன்னு ஒரு சீல் கொடுத்து, அப்படி இங்கேருந்து இந்த கண் வழியாகவும் இந்த காது வழியாகவும் மூக்கு வழியாகவும் சென்சஸ் நம்ம பார்க்குறோம். பார்த்தா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நம்ம பல விதங்களில் இந்த உலகத்தை பற்றி நம்ம வந்து ஒரு பெருமையாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ என்னுடைய படைப்பை நானே எனக்கு தெரியாமலே பார்த்து ரசிக்கிறேன். காமெடியாக இருக்குல்ல? அப்போது அதுக்கு காரணத்துக்கு அது எப்படி மறைக்கிறதுனா, அதுக்கும் நானே படைச்ச தமோ குணம் காரணமாகிடுச்சு. அப்போ அந்த ஆவரண சக்தி எப்படிப்பட்டதுன்னா, அது உண்மையிலே என்ன மறைக்கலாம் இல்லை, கற்பிதமாக அப்படி நான் படைச்சி வச்சிருக்கிறேன். எனக்குள்ளேயே நான் வந்து இப்படிலாம் ஒரு கற்பிதத்தை பண்ணி வச்சிருக்கிறேங்கிறத, உண்மையிலே என்னை மறைக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். தமோமயமான இந்த ஆவரண சக்தி சூரிய வட்டத்தை நிலாவின் நிழலாகிய ராகு மறைத்து விடுவது போல் மறைக்கிறதுனா, உண்மையில அப்படிலாம் மறைக்க முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்போதும் இங்கு பிரகாசித்து கொண்டே தான் இருக்கிறது. இப்போ நம்ம சாட்சி நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது எப்பயாவது இல்லாமல் போச்சா? அப்போ நம்ம இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம், நம்மக்கிட்ட 3 அவஸ்தைகள் தான் இருக்குது: கனவு, நனவு, உறக்கம். இந்த 3 அவஸ்தைகளையும் அது இருக்குது, அது எப்பயுமே இல்லாமல் போகவே இல்லை. அப்போ அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கும் போது இதை மறைக்கிறதுக்கெல்லாம் இங்கே உண்மையில எதுவும் இல்லை, மறைஞ்சது போல தோற்றம் தான் இது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ உண்மையிலே இது எல்லாம் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த சைதன்யங்கிற ஒரு சக்தி இல்லாமல் இந்த அந்தகரணமோ இந்த தேகமோ இந்த உலகமோ இருக்க முடியுமா? இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த காரணம். அப்போது ஈஸ்வரனுக்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் தானே, அவருக்கு சூக்ஷ்ம சரீரம் ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லுவோம். ஈஸ்வரன் ஹிரண்ய கர்ப்பனாக இருந்து சூட்சும பிரபஞ்சத்தை ஆளுகிறார், அனுபவிக்கிறார். அதுவே வந்து இந்த ஸ்தூல பிரபஞ்சம்னா விராட்டாக இருக்கிறார். அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம், ஆனால் ஒரே ஈஸ்வரன் தான், பேர் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. அதேமாரி இங்கேயும் நாம் என்ன சொல்கிறோம், தைஜசன்னு சொல்கிறோம், அப்புறம் விஸ்வன்னு சொல்கிறோம், பிராக்ஞன்னு சொல்கிறோம். ஆனால் நான் ஒரே ஆள் தான் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஒன்றுத்துக்கும் ஒரு விஷயத்தில் அவஸ்தைகள் இருந்தாலும் நான்கிறது மாறாமல் இருந்துக்கிட்டே தான் இருக்குதுங்கிறத நம்ம சாட்சியாக இருக்கும்போது புரிஞ்சுக்கிறோம். அப்போ உண்மையிலே என்னை மறைக்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை. இது வரைக்கும் என்னுடைய அறியாமை தான் என்னை மறைச்சிட்டு இருந்தது. ஆனால் உண்மையிலே அந்த அறியாமைக்கு அவ்வளோ பெரிய சக்தியானா, அறிவு வந்த அடுத்த செகண்டே காணா போயிடல. அவர் எப்போ பிறந்தார்னே தெரியல, அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவர். அறிவு வந்த அடுத்த செகண்டே காணா போயிடுறாரு. அப்போ அவர் பெரிய பெருமை வாய்ந்தவர், வல்லவர்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்லையா? அதனால தான் யார் உண்மையிலேயே அளவு கடந்த பெருமை வாய்ந்தவங்கன்னா, இவ்வளோ காலமும் இருந்துக்கிட்டு சைலண்ட்டாக இருக்கிறாரு, அந்த மாதிரி இருக்கிற இந்த சாட்சியை தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம வந்து இப்போது ஆத்மா ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், இப்போ பந்தத்துக்கு காரணம் என்ன, பந்தம் எப்படி ஏற்பட்டதுங்கிறதெல்லாம் நமக்கு அழகாக விளக்கிட்டு வந்துட்டார். இனி இருக்கக்கூடிய அடுத்த கொஷின்ஸுக்கும் அவர் கேட்ட அந்த கேள்விகளுக்கும் ஒன்றொன்னா பதில் சொல்லுவார். மொத்தம் 7 கேள்வி தான் கேட்டார். இப்போ நம்ம ஆத்ம விசாரத்தை வந்து திருஷ்ய விவேகம்ங்கிற மெத்தடில் பார்த்துருக்குறோம். இன்னும் அவர் புரிய வைக்கிறதுக்கு பல மெத்தட்ஸை யூஸ் பண்ணுவார். ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரே மெத்தட் புரியும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். அப்படின்னா அவனுக்கு ஒரே ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெத்தட்னு வச்சுருந்துருப்பாங்க. இப்போ நம்ம பஞ்சகோஷ விவேகங்கிறோம், அப்புறம் அவஸ்தாத்ராயம், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருந்து இந்த சாட்சியை நம்ம நிரூபணம் பண்ணி நம்ம பார்த்துக்கணுங்கிறதுக்காக இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் அவர் கொடுப்பார். ஸோ அதனால் இது வரைக்கும் நம்ம பண்ணது ஆத்ம விசாரத்தில் எப்படியாவது ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கு உள்ளார தான் சாட்சிங்கிறத நிரூபணம் பண்ணிக்கணும். அது பண்ணாதான் இந்த விஷயங்கள் எல்லாமே தெளிவாக புரியும். அப்படி இல்லைன்னா இது வெறும் டெக்ஸ்ட் புக் ஸ்டோரி தான். ஆத்மான்னு யாரோ ஒருத்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவர் நான் தான் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியல, அப்படி தான் ஆகிடும். அதனால் அந்த ஆத்ம விசாரத்தை இன்னி வரைக்கும் பண்ணனாலும் இன்னையிலேருந்து இப்பையிலேருந்து நீங்கள் ஆரம்பித்து உங்களை சாட்சிங்கிற நீங்கள் நிலையில் வச்சு பார்த்து ஊர்ஜிதம் பண்ணிக்கோங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम।